தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் தேசிய அளவிலான சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு இடம்பெறவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. திராவிட இயக்க வரலாறு மட்டுமே நிறைந்துள்ளதாகவும் அது மட்டும் வரலாறு இல்லை என்றும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் விமர்சனம். ₹3100 கோடி மதிப்பில் கலைஞரின் கனவில்லம் திட்டம் செயல்படுத்தப்படும். 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பழனியில் ஆகஸ்ட் 24, 25ஆம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. மக்களவை தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் 9000 கோடி பணம், நகைகள், போதைப் பொருட்கள் பறிமுதல். மார்ச் 1 முதல் மே 18 வரை கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 45% போதைப் பொருட்கள் என தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் ₹330 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். பணம் பறிமுதலை பொறுத்தவரை ₹114 கோடியுடன் தெலங்கானா மாநிலம் முதலிடம். ஜூன் 1ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இண்டி கூட்டணி கட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வாக்கு எண்ணிக்கை குறித்து காணொலி வாயிலாக ஆலோசிக்க திட்டம். பாலியல் புகாரில் கைதான அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமிக்கு மருத்துவ பரிசோதனை. சென்னை விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் கிடுக்குப்பிடி விசாரணை. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக இன்று நடைபெறவிருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ரத்து. தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. முல்லை பெரியாறு புதிய அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி குறித்து விவாதிக்கவிருந்த வல்லுநர் குழு கூட்டம் ரத்து வரவேற்கத்தக்கது. இனிவரும் கூட்டங்களிலும் விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. பள்ளி மாணவி ஸ்ரீமதி கொலை வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அழிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் வழக்கை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. கோடை வெப்பத்தை தணிக்க கடற்கரைக்கு செல்லக்கூடாது என்ற காவல்துறையின் உத்தரவுக்கு எதிரான வழக்கு. டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. போதை புழக்கத்தால் தமிழ்நாடு வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றச்சாட்டு. போதை ஆசாமிகளால் இனி கடை உரிமையாளர்கள் தாக்கப்பட்டால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரிக்கை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நிறைவு. ஆனந்த சரஸ் குளத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடல். கரூரில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மாரியம்மன் கோவிலின் வைகாசி பெருந்திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன்.
அதிமுக மூத்த நிர்வாகி சைதை துரைசாமிக்கு உடல்நலக்குறைவு. நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்க மறுத்ததால் தாயை மகள் தூக்கிச் சென்ற விவகாரம். குமுதம் நியூஸ் எதிரொலி காரணமாக வருகிற 30ஆம் தேதி சுகாதாரத்துறை இணை இயக்குநர் விசாரணை நடத்துகிறார். பழனியில் வருகிற 30ஆம் தேதி ரோப்கார் சேவை நிறுத்தம். பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. உலக கடல் பசு தினத்தை ஒட்டி புதுப்பட்டினம் கடற்கரையில் வரையப்பட்ட கடல் பசு மணல் சிற்பம். அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கும் வகையில் வரைந்த வன காவலருக்கு குவியும் பாராட்டு. சென்னை தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். காவல் நிலையத்தில் சரணடைந்த 5 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை. கேரளாவில் திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. வருகிற 31ஆம் தேதி முதல் அதிகனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமர் மோடி பாஜகவுக்கு குட்பை சொல்லப்படும். இந்தியா கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவு தந்திருப்பதாக உத்தரப்பிரதேச பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. அஸ்ஸாமில் திமா ஹசோ மாவட்டத்தில் கனமழை காரணமாக உடைந்த நெடுஞ்சாலைகள். ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் ஒருவர் பலி. அமெரிக்காவில் சூறாவளி பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. டெக்சஸ், ஒக்லஹாமா உள்ளிட்ட மாகாணங்களில் வீடுகள் தரைமட்டமானதால் சீரமைப்பு பணிகள் தீவிரம். பப்புவா நியூகினியாவில் உள்ள எங்கா மாகாணத்தில் நிலச்சரிவால் 2000 பேர் உயிரிழந்த சம்பவம். 8,31,00,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்படும். இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு போலி விண்ணப்பங்கள். பிரதமர் மோடி, சச்சின், தோனி, சேவக், ஷாருக் கான் பெயர்களில் 3400 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தகவல். வேட்டையின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் விரைவில் இமயமலை செல்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். சில நாட்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பின்னர் கூலி படப்பிடிப்பில் இணைய இருப்பதாக தகவல். கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரமில்லை திரைப்படம். ஏஆர் ரஹ்மான் இசையில் நித்யா மேனன் உள்ளிட்டோர் நடித்த இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக படக்குழு அறிவிப்பு. நடிகர் ஃபஹத் ஃபாசிலுக்கு ADHD என்ற அரியவகை நரம்பியல் நோய் பாதிப்பு என தகவல். கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவரிடம் ஃபஹத் ஃபாசில் நேரடியாக கேட்டறிந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி.